குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 31 வியாழக்கிழமையை பற்றி நாம் இது பண்ணுறோம். 14/4/2026. உப்பிட்டவரை உள்ளவரை நினை. செம்பருத்தி இலையை காய வைத்து பொடி செய்து தினமும் சாப்பிட மலச்சிக்கல் குணமாகும். சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுது உனது சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும். இதில் போட்டிருக்காங்க மே 15 பிரதோஷம் சுப முகூர்த்த நாள். சித்திரை 31, அதாவது சித்திரை மாதத்தின் சித்ரா பௌர்ணமி, சித்திரை வருடத்தின் சித்திரை திருவிழா அனைத்தும் இன்றோடு சித்திரை மாதம் நிறைவடைகின்றது. நாம் வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் இதை வாங்குவோம். சாமி டெய்லி ஒரு 10 ரூபாய், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையே எடுத்து சாமி முன்னாடி வச்சு இது பண்ணுங்க. பணம் காசு வச்சு சாமி முன்னாடி கும்பிட்டா நம்ம வீட்டில் எப்போவும் செல்வம் நிறைந்திருக்கும். மளிகை சாமானத்துலேருந்து எல்லாம் நிறைந்திருக்கும். எப்போது நெய்வேத்தியம் ஏதோ ஒன்று வச்சுருவோம், நம்ம வைக்காமல் இருக்கவே மாட்டோம். இந்த அழகான சித்திரை மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் அழகான வைகாசி மாதத்தை நாம் வரவேற்போம். வைகாசி பிறந்தவுடன் என்ன பண்ணுது? வைகாசி 1 மாத சிவராத்திரி, விஷ்ணுபதி புண்ணிய காலம். வாவ்! நாம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். மொத்தம் வருடத்தில் 4 நாட்கள் வரும். அது வந்து வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமது விதியையே மாற்றி எழுதும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது நம்ம வைகாசி 1ங்கிறது வந்து ஏகாதசிக்கு நிகரானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது கொடிமர வழிபாடு. 27 பூக்களை எடுத்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து அந்த கொடிமரத்திற்கு வைக்க வேண்டும். 27 முறை சுற்றி வந்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, அப்படி நாம் செய்யவில்லை என்றால் ஒரு முறை சுற்றி, ஏன்னா 27 முறை வயதானவங்களாம் சுற்ற முடியாதனால ஒரு முறை சுற்றி வந்து அந்த கொடிமர வழிபாட்டை நீங்கள் செய்துங்க. 27 பூக்கள் எடுத்துக்கொண்டு போய் சுற்றி வந்து வைத்து கொடிமர வழிபாடு. வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருடத்தில் 4 முறை மட்டுமே வரும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். மூன்று மாதத்திற்கு ஒரு 3 மாதத்திற்கு வரும். வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். மிக அழகானது. நான் அதை மறந்துட்டேன். போய் பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஒன்று. விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆவணி 1 வைகாசி 1 ஆவணி 1 வைகாசி 1 அது விஷ்ணுவுக்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி 1 வைகாசி, ஆவணி 1 விஷ்ணுபதி. மாசி 1
மாசி 1, வைகாசி 1, ஆவணி 1. இது வந்து நாம் என்ன இதுனாக்கா விஷ்ணுக்குரிய 3 மாதங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம், பிரம்மாவுக்குரிய 3 மாதங்கள் 4 மாதங்கள், ஒவ்வொன்றுத்திற்கும் 4 மாதங்கள், 3 12. அப்போ வந்து பிரம்மாவுக்குரிய காலங்கள் 4, விஷ்ணுக்குரிய காலங்கள் 4 மாதங்கள், சிவனுக்குரிய காலங்கள் 4, அது ஷட்சீதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இப்படி 3க்கும் உரிய காலங்கள். அப்போ வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம், மிக மிக ஒரு புண்ணிய காலம். நைட்டு 1:30 மணிலேருந்து காலை 11:30 வரைக்கும் இருக்கும். அந்த 10:30 வரைக்கும் இருக்கும். கோயிலுக்கு போய் அந்த கொடிமரம் இல்லை வீட்லேயே இந்த நாமத்தை சொன்னாலும் போதுமானது. நான் எப்பொழுதும் சொல்கிறது அதுதான். எல்லாருமே வீட்டிலே இருந்து சொல்லுங்கள். இன்றைய ராசி பலன். சந்திரா அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரம், மாத சிவராத்திரி, விஷ்ணுபதி புண்ணிய காலம், உலக குடும்ப தினம். மேஷம் உற்சாகம், ரிஷபம் நலம், மிதுனம் உதவி, கடகம் நன்மை, சிம்மம் பரிசு, சிம்மம் கன்னி பாராட்டு, துலாம் உயர்வு, விருச்சிகம் இன்சொல், தனுசு கவனம், மகரம் புகழ், கும்பம் பெருமை, மீனம் நற்செயல். இப்படி அழகான இந்த ஒரு தருணத்தை நாம் மறந்து விடாமல் இருக்க வேண்டும். கொடிமர வழிபாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட்டாகி போச்சு இதை இதாகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.